अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல தூம்ரலோச்சனனுடைய, அதாவது அந்த தூம்ரலோச்சன் அனுப்புறது தூத பிரேஷனம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்ல போறார். அதை பார்ப்போம். மேல வியாசர் கதையை கண்டினியூ பண்றார். வியாச உவாச, அதாவது அம்பாள் என்ன சொல்றா, அந்த தூதன் வந்த போது அவன்கிட்ட போய், இந்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப தெரியவளா இருக்க, நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களுடைய ராஜாவா இருக்கானே, அதாவது சும்பன், அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் என்ன பண்றதுனாக்க அந்த தூதன் கேட்கிறான். அவன் சொல்ற, உங்க ராஜா ரொம்ப பெரியவன் தான், ரொம்ப அழகானதா, ரொம்ப நல்லதா, ரொம்ப கெட்டிக்காரன், உலகத்துல எல்லாரையும் ஜெயிச்சிருக்கான், அவனோட பெரிய வீரன் இல்லை. ஆனா நான் குழந்தையில என்ன ஒரு இது எடுத்துருந்தேன், சின்ன பொண்ணா இருக்கும்போது என்னை யார் என்னை ஜெயிச்சு என் கர்வத்தை அடக்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் ஒரு வருத்தம் எடுத்துட்டு இருக்கேன். அதனால அவனை அவனையோ இல்லை அவன் தம்பி நிசும்பனோ யாராவனா இருக்கட்டும், என் கூட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறா. சும்பன் நிசும்பன் 2 பேரும் மகாவீரர்கள், தேவர்கள், அவ்வளவு பேரும் ஜெயிச்சிருக்கார். அவளுக்கு எதிர்க்க யாருமே நிக்க முடியல. அவனுக்கு எதிர்க்க ஒரு சாதாரண சின்ன பொண்ணு, அதுவும் தனியா ஒண்ணுக்கட்டையா இருக்கா. அவ சண்டை போடுறதாவது, சண்டை போட்டு ஜெயிக்கிறதாவது அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் அவ வரேன்னு ஒத்துக்கல, கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கல. சண்டை போட்டு ஜெயிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னா. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம தூதன் திரும்பி போய் ராஜாட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அந்த இடத்துல கதையை ஆரம்பிக்கிறார். வியாச உவாச தேவியா சத்வச்சனம் கிருத்வா சதூத பிராக விஸ்மிதா. இந்த மாதிரி ஒரு பேச்சு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதாவது சும்பனை சும்பனோட என்னை இழுத்து சண்டை போட சொல்லு அப்படிங்கிற வார்த்தையை யாருமே மனசால கூட நினைச்சு பார்த்ததில்லை, அந்த மாதிரி சொல்லி கேட்டதில்லை. அதுவும் ஒரு சாதாரண பொண்ணு, அவ சொல்லி எப்படி கேட்கறது அப்படின்னு விஸ்மிதா, இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லாததுனால அவன் என்ன பண்ணான், கிம் ப்ரூஷே ருச்சிராபாங்கி. அதனால என்ன பண்ணான், இது போய் ராஜாட்ட இவனாலும் சொல்ல முடியாது. தூதனா இருக்கிறவன் சொன்னான்னா என்ன ஆகும், ராஜாக்கு தூதன் மேல நீ ஒழுங்கா கேட்டு, அதாவது விஷயம் என்னன்னாக்கா அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டு பதில் சொல்லணும். அவ யாரும் எழுதி கொடுக்க போறது இல்லை, எழுதி கொடுத்தது நம்ம படிக்க போறது இல்லை. அதனால என்ன ஆகுது, காதுல வாங்கிட்டு தான் சொல்லணும். தூதன் மேல ஏன் கோபம் வருதுன்னா, காதுல வாங்கிட்டதை சரியா வாங்கிட்டியா, நீ சரியா சொல்றியா, நீ மாத்தி சொல்லிட்டியா. அதனாலதான் தூதர்கள் உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது, தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், சில சமயம் ஏதாவது சண்டையை கலப்பணும்னு இவா தங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கலப்பி மாத்தி வீட்டி சொல்லிடலாம், இல்ல சரியா காதுல வாங்கிக்காம புரிஞ்சுக்காம சொல்லிடலாம், காதுல வாங்காமையும் சொல்லலாம், இல்ல அவ சொன்னது சரியா புரிஞ்சுக்காமையும் சொல்லிடலாம். இந்த மாதிரி பல விதமான தவறுகள் தூதர்களால நடக்கிறதுக்கு இடம் இருக்கு, தூதர்களாலேயே சண்டை வந்துடுறதுக்கு இடம் இருக்கு. அதனால ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி என்ன பண்றது, செக் பண்ணிக்கிறது பெட்டர்னு நம்ம என்ன பண்றான், தூதன் நான் என் காதுல நீ சொல்லி என் காதுல நான் கேட்டது உண்மைதானா, அதாவது நீ சும்பதான் சண்டைக்கு கூப்பிடுறதுங்கிறது வாஸ்தவம் தானா, நீ சண்டைக்கு கூப்பிட்டேன்னு நான் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறான்னு தூதன் என்ன சொன்னானா, என்ன சண்டைக்கு கூப்பிடுறான்னு ஒருத்தர் சொன்னாலா, நீ ஒழுங்கா காதல கேட்டு தபால்னு கழிச்சு செய்வான் இல்லையா. அதனால கிம் ப்ரூஷே, நான் என்ன சொல்லட்டும், அந்த சிக்ரீவன்ற தூதன் கிம் ப்ரூஷே ருச்சிராபாங்கி. அதனாலதான் சொல்லும்போது என்ன ஆகும், அழகான கண்களை, எல்லாராலும் பார்க்கக்கூடிய, அதாவது விரும்பப்படக்கூடிய கண்களை, அபாங்கம்னா கடைக்கண், பார்க்கப்படக்கூடிய விரும்பக்கூடிய கண்களை உடையவளே. ருச்சிராபாங்கி ஸ்ரீ சுபாவாதி சாகசா, ஸ்ரீ சுபாவா அதாவது யோசிக்காம பேசுறதுங்கிற தன்மையினாலயா, சாகசா இல்ல ஒரு புடிவாதம், ஒரு அட்வென்ச்சர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டிடியூடா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நீ சொல்றியா, கிம்ப்ரூஷே என்ன பேசுற அப்படின்னு கேக்குறான். இந்திராஜ்யா நிர்ஜிதாயேன தேவா தைத்யா சதாபரே, எல்லா இந்திரன் முதலிய சகல தேவர்களையும் ஜெயிச்சவன்
அதோட மட்டும் இல்ல, தைத்தியர்கள் அத்தனை பேருக்கும், அதாவது உலகம் அத்தனைக்கும் தலைவராகணும்னு அவ்வளவு தைத்தியர்களையும் ஜெயிச்சு, தைத்தியர்கள் அத்தனை பேரும் இவருடைய தலைமையை ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிட்டு தைத்தியர்களையும் ஜெயிச்சு, அசுராலையும் ஜெயிச்சு, இந்திரர்களையும் ஜெயிச்சு எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய தம் கதம் சமரே தேவி ஜேத்து நிச்சசி பாவனி, தம் அவனை சமரே சண்டையில ஜேத்து நிச்சசி ஜெயிக்க விரும்புற, இந்திரன் முதலிய சகல தேவர்களையும் அசுராலையும் ஜெயிச்சவனை நீ சண்டையில ஜெயிக்க விரும்புறியா? திரைலோக்கிய தாதுசோ நாஸ்தி எசும்பம் சமரே ஜெயே, சும்பர சண்டையில ஜெயிக்கக்கூடிய 3 லோகத்திலும் யாருமே இல்லையே. காத்துவம் கமலபத்திர, நீ யார், எந்த மூளைக்கு? இந்த உலகத்துல பெரிய பெரிய தேவர்களே அவனை ஜெயிக்க முடியாம, அவன் எதிர்த்து நிக்க முடியாம ஓடிச்சு போய் அவளுக்கு தங்க இருக்கிற இடமும் இல்லாம தங்க ஊரும் இல்லாம எங்கேயோ காட்டுல தனிச்சுட்டு இருக்காங்கன்னாக்க ஒரு சாதாரண பெண். காத்துவம் கமலபத்திராட்சி சத்யாகிரே விதி சாம்பிரதம், அவனுக்கு எதிர்த்து சண்டையில நிக்கிறதுக்கு சாம்பிரதம்னாக்க இப்ப இது வரைக்கும் அவிசாரிங்கிற வக்தவியம் வச்சனம் குவாத்தி சுந்தரி, அதிகாரியை யோசிக்காம, காரண காரியங்களை யோசிக்காம நம்ம பேசுறது நடக்குமா, நடத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அதிகாரிய வக்தவியம் வச்சனம், வார்த்தையை சொல்றதா இருந்தா விசாரம் பண்ணாமல், யோசிக்காமல், அதனுடைய கான்சிக்வன்சஸை பத்தி திங்க் பண்ணாமல், அதிகாரியன்னா காரண காரியங்களை விசாரிக்காமல், யோசிக்காமல் அர்த்தம். பலம் ஸ்வபரையோர் ஞாத்வா வக்தவியம் சமயோசிதம், அதோட மட்டும் இல்ல, பலம் ஸ்வபரையோர் ஞாத்வா, தன் பலமும் எதிரி பலமும், பலாபலத்தை, தன்னுடைய வீக்னஸ் என்ன, எதிரியோட வீக்னஸ் என்ன, தன் ஸ்ட்ரென்த் என்ன, எதிரியோட ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாத்தையும் யோசிச்சு நீ சண்டை போடணும்னா எல்லாத்தையும் யோசிச்சுக்கணும். சமயோசிதம், சமயத்துக்கு தகுந்ததாக எது எந்த நேரத்துல உச்சிதமோ அந்த மாதிரி சமயோசிதம் வக்தவியம். திரைலோக்கியாதிபதி சும்பன் தவ ரூபேண மோகிதா, திரைலோக்கியாதிபதி 3 லோகத்துக்கு அதிபதியா சும்பன் உன் அழகுல மயங்கி போயிருக்கான். இட் இஸ் குட் டைம் ஃபார் யூ. துவாம்ச பிரார்த்தையதே ராஜா, அதனால என்ன பண்றான், துவாம் பிரார்த்தையதே, பிரார்த்தனைன்னா உன்னை யாசிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கோ என் மனைவியாருன்னு he begs you. துவாம்ச பிரார்த்தையதே ராஜா, அவ்வளவு பெரிய என்ன சொல்றது பலவான், அவ்வளவு 3 லோகத்துக்கும் அதிபதி, யாராலையும் கண்ட்ரோல் பண்ணப்பட முடியாதவன். பட் he is at fear, என்ன சொல்றது, he is begging. குரு தசிய ஈப்சிதம் பிரியே, அதனால என்ன ஆயிடுது, சத்திய ஈப்சிதம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்று. கெக்வா மூர்க்க சுபாவம் துவம் சம்மானிய வசனம் மம, மூர்க்க சுபாவம், இந்த முட்டாள்தனமா பேச போயிருக்க சும்மனை எழுத்து சண்டை போட சொல்லுன்னு, அந்த மாதிரி இந்த மூர்க்கத்தனமான முடிவு மட்டும் இல்ல, மூர்க்கத்தனமான இது இயல்பு, இந்த இயல்பை, இந்த தன்மையை கெக்வா, அதை விட்டுட்டு சம்மானிய வசனம் மம, என்னுடைய வார்த்தையை மதிச்சு, ரஜசும்பம் நிசும்பம் வா கிமேதத் பிரவீமிதே, சும்பனையோ விஷும்பனையோ 2 பேர்ல யாராவது கல்யாணம் பண்ணியோ கிமேதத் பிரவீமினா, அவனுக்கு வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு. அதோட இன்னும் கொஞ்சம் சொல்றான், சிருங்கார சர்வதா பிராணிபீதி பரையாமுதா, அதாவது சிருங்கார ரசகா சர்வதா, சிருங்காரம்ங்கிறது கல்யாணம்ங்கிறது அது வலுவிலையும் போர்ஸாகவோ அடையறது இல்லை. அதாவது இப்போ எப்படியும் ஒன்னு ஜெயிச்சிருவான், சும்பன் ஒன்னு ஜெயிச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னா அது உங்க 2 பேருக்குமே ரசிக்கக்கூடிய விதத்துல இருக்காது. உனக்கும் தோற்று போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து ஃபோர்ஸிபிளி தே ஹவ் டேக்கன் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால உனக்கும் ரசிக்காது, அதுக்கப்புறம் அவனுக்கும் அதுக்கு ரசிக்காது. அதனால என்ன எடுத்து சிருங்காரகாங்கிறது 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கணும், 2 பேரும் அக்செப்டபுளா இருக்கணும், 2 பேரும் ஈக்குவலா அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேருடைய கன்செப்ட் மேல இருக்கிறது தான் ரசிக்கக்கூடிய சிருங்காரம். அது என்ன ஆகும், சிருங்காரகா சர்வதா சர்வைகி பிராணிபிகி பரையாமுதா சேவனியா, அது ஒரு சந்தோஷமாக சேவனியாக அடையப்பட வேண்டியது. புத்திமத்பிகி நவானாம் உத்தமோயதா, நவானாம்னா 9 ரசங்களுக்குள்ள மிகச்சிறந்த ரசம் அதுதான். அதனால நாகமிஷேத் பாலே, இப்ப அவன் உன்னை ரொம்ப விரும்புறான், அதனால நீயாவே அவனை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட வரலன்னா சங்கிருத்த பிருத்திவிபதிகி கோவப்படுவான். அந்யான் ஆக்ஞாகராந்தேஷிய பலான் நேஷித்து சாம்பிரதம், தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பிச்சு, அதாவது தன்னுடைய கமாண்டர்ஸ் எல்லாமும் சொல்றான், தான் சொல்றதை கேட்கக்கூடியவர்களை அனுப்பிட்டு பலான் நேஷிதிகி டேக் ஃபோர்சிபிலி அவே. கேசே ஸ்வாகிருஷ்ய தேனூனம் தானவா பலதர்த்திகாக சுவாம் நவிஷ்யந்தி வாமோரு தரசா சும்பசன்னிதோ, அதாவது இந்த திரௌபதியை வந்து அந்த சபைக்கு தலைமையில பிடிச்சி இருக்கணும்னால அந்த மாதிரி கேசே ஸ்வாகிருஷ்ய வந்து ஒன்னு ஓவர் பவர் பண்ணி, கேசே ஸ்வாகிருஷ்ய தானவாக பலதர்த்திகாக, தங்களுடைய பலத்துல தங்களுடைய ஸ்ட்ரென்த்னால ரொம்ப கர்வம் கொண்ட தானவர்கள் உன்னை தலைமையில பிடிச்சி தரத்தரன்னு எழுதிட்டு விடுவாங்க, சும்பசன்னிதியில கொண்டு போய் விட்டுருவாங்க. மானிதா நெட்ட தற்பரிசு, அதனால என்ன பண்ற, உன்னை வந்து கௌரவத்தோடு நீ வாமான்னு உன்னை கூப்பிடுறோம். அதனால மானிதா யூ ஆர் பீயிங் ஹானர்ட், நெட்ட தற்பார்த்து மானபாத்திரம் எதோசிவை, அதனால என்ன ஆகும், லஜ்ஜாம் ரட்ச தன்வந்தி, அந்த மாதிரி நீந்தின் போகும்போது என்ன ஆகும்,
உன்னுடைய கௌரவம் காப்பாற்றப்படாது. தரத்தரன்னு இழுத்துன்னு போகும்போது என்ன ஆகும்? உனக்கு வந்து என்ன இந்த பொண்ணு சொன்னது கேட்காம இப்படி 2 கட்டானா இப்படி நடந்து இப்படி மாட்டின்னு விடுத்தேன்னு எல்லாரும் உன்னை கேலி பண்ணுவா. கேலி பண்ணும்போது உன்னுடைய கௌரவம் காப்பாற்றப்படாம போகும். உன்னுடைய வெக்கமானம் காத்துல பறக்கும். அதனால லஜ்ஜாம் தன்னுடைய மானத்தை, தன்னுடைய கௌரவத்தை, லஜ்ஜாம்னா சாதாரண வெட்கம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வெட்கம்ங்கிறது கௌரவம், தன்மானம் எல்லாத்தையும் குறிக்கும். லஜ்ஜாம் ரக்ஷ, உன் மானத்தை, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கொள். சாகசம் சர்வதா தியஜ. சாகசம்னு சொல்லணும்னாக்க நார்மலா அட்வென்ச்சர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த அசாதாரண துணிச்சல்னு சொல்றோம் பாருங்க, அசட்டு துணிச்சல்னு. அந்த அசட்டு துணிச்சலுக்கும் இந்த சாகசம்னு பேரு. அதாவது நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிக்காமல், காரண காரியங்களை யோசிக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு இறங்குறது. அந்த அசட்டு துணிச்சலை சாகசம் சர்வதா தியஜ, அதை விடு. மானிதா கெட்ட தற்பார்த்து, கௌரவத்தோட, நீ கௌரவப்பட்டவளாக உன்னை கௌரவத்தோட கூப்பிடுறோம். கெட்ட தற்பார்த்து மான பாத்திரம் எத்தோசிவை. அதனால என்ன மான பாத்திரம்னா கௌரவத்துக்கு இலக்காக இருக்க எல்லா விதமான கௌரவத்தையும் அடைய முடியும். கோயுத்தம் நிசிதர்பானகி சுப்பசுகம் ரதிசங்கஜம் தாராசாரம் பரிச்சேத்திய குருமே வசனம் போட்டு. யுத்தம்ங்கிறது எங்க கூர்மையான பானங்களால செய்யப்படக்கூடிய யுத்தம் எங்க கௌரவத்தோட நம்ம வந்து நடந்து நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எங்க. அதனால எது நல்லது கெட்டது, எது சிறந்தது எது தவறானது அப்படிங்கிறது யோசிச்சு சாராசாரம் விசாரிய. பஜசும்பம் நிசும்பம்பா லப்தாசு பரமம் சுகம். 2 பேரும் ஒருத்தர் அடைஞ்சிக்கோ, நீ வந்து சுகத்தோட இருக்கலாம்னு என்ன பண்ணான் தூதன். திரும்பியும் இவ சொல்றத நம்ம போய் சும்பன்ட்ட சொல்ல முடியுமா? அவ அதை தான் மீன் பண்ணாளா, அதை தான் கேட்டமா? ஏன்னா நாளைக்கு சும்பன் வரும்போது நான் அப்படி சொல்லலையேன்ட்டாக்க, அதனால ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான் தூதன் திருப்பியும் அவ்வளவுத்தையும் பேசுறான். தேவி வாச்ச சத்தியம் தூத மகாபாக பிரவக்தும் நிபுணோசியசி. சத்தியம் தூத சொல்றது உண்மை. அதாவது சத்தியம்னு சொன்னோம்னாக்க நீ சொல்றது உண்மை இல்ல. சத்தியம் தூத பிரவக்து, நீ போய் உண்மையை சொல்லணும். நான் சொல்றதுதான் சொல்லணும், உண்மையை பேசு. சத்தியம் தூத மகாபாக பிரவக்தும் நிபுணோசியசி. எது உண்மையோ அதை பேசுறதுல நீ சிறந்தவனா இருக்க. அதாவது உன்னால கெட்டிக்காரத்தனமா பேச முடியாது. சும்ப நிசும்போ ஜானாமி பலவந்தா விதித்ருவம். அவர்கள் 2 பேரும் சிறந்த பலவான்கள் எனக்கு நன்னா தெரியும். பிரதிஜா மே கிருத்தே பாலியா தன்யதாசா கசம் வழி. சின்ன வயசுல நான் இந்த மாதிரி ஒரு பிரதிஜை வட்டம் எடுத்துட்டேன். என்னை ஜெயிச்சு என் கர்ப்பத்தை, என் கர்வத்தை அடக்கிறவனதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. தஸ்மாத் ப்ரூஹி நிசும்பஞ்ச சும்பம் வா பலவத்தரம் வினாயுத்தம் நமே பர்த்தா பஞ்சா கோபி சௌஷ்டவாத். யாரா இருந்தாலும் சும்பனோ நிசும்பனோ யாத்தமனாலும் போய் சொல்லு, என்ன சண்டை போடாம பலவந்தமாக என்ன அடைய முடியாது அப்படிங்கறத போய் சொல்லு. எனக்கு கணவனாக ஆக முடியாது. விஸ்வாமாம் தரசா காமம் தரம் கிருண்ணாத்து சாம்பிரதம் யுத்தேச்சையா சமாயாதாம் வித்திமாம் அபலாம் இருப்ப. அபலாம்னா இந்த இடத்துல யுத்தத்துல, அதாவது யுத்தத்தில் விருப்பத்தோடு இங்கு வந்திருப்பவளாக என்னை அறிந்து கொள். என்னை வித்வா, என்னை ஜெயித்து கரம் கிருண்ணாத்து, என்னுடைய கையை பிடிக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னை ஜெயிச்சவங்க தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமே, பாதி பேர் பண்ணிக்க முடியாது. யுத்தம் தேகி சமர்த்தோசி வீர தர்மம் சமாச்சார. அதான் சொல்றாரு யுத்தம், அழகா சொல்றார். யுத்தம் தேகி சமர்த்தோசி. சமர்த்தோசி இஃப் யூ ஆர். இந்த இடத்துல சமர்த்தோசினா நீ கெட்டிக்காரன், நீ வந்து யூ ஆர் காம்பிடென்ட் அண்ட் குவாலிஃபைடுன்னு அர்த்தம். பட் சமர்த்தோசின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அதை வந்து காப்புன்னு சொல்லுவா. சமர்த்தோசி இஃப் யூ ஆர் காம்பிடென்ட் அண்ட் குவாலிஃபைட். உனக்கு தைரியம் இருந்தா, பயப்படாம இருந்தா, யுத்தம் தேகி எனக்கு வந்து யூ ஆஃபர் மீ ஃபைட், யூ ஃபைட் வித் மீ. வீர தர்மம் சமாச்சார, ஃபாலோ தி, அதாவது வே ஆஃப் தி சோல்ஜர்ஸ், வீரர்களுடைய வழியில போய் யுத்தத்தை பண்ணு. விபேஷி என்ன மமசூலா சேஃப் மமசூலா விபேஷி, என்னுடைய சூலாயுதத்தினால நீ பயப்படுவேயாகில் பாதாளம் கட்ச மாத்திரம் டோன்ட் டிலே. மாத்திரம் டோன்ட் டிலே. பாதாளம் கட்ச, பாதாளத்துக்கு போயிடு. உங்ககிட்ட தைரியம் இருந்தா என்னோட சண்டை போடு. தைரியம் இல்லையா, பயப்படுறியா, என்னுடைய சூழல் ஒண்ணு கொண்டுடும் பயப்படுறியா, ஓடி போயிடு பாதாளத்துக்கு. இது திரிவம்ச தராம் தெக்வா. பூமியிலையும் இருக்கக்கூடாது, தேவலோகத்திலையும் இருக்கக்கூடாது. தேவலோகத்துல ஜெயிச்சு தேவர்களை துரத்துட்ட. ஸோ திரிவம்ச தராம், தராம்னா பூமி, பூமியும் விட்டுட்டு தேவலோகத்தையும் விட்டுட்டு பாதாளத்துக்கு ஓடிவா. ஜீவித்தேச்சா எதே, எங்கிட்ட சண்டைக்கு வந்தா நீ உசுரோட இருக்க முடியாது. உனக்கு உசுரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா நீ என்ன பண்ண, தேவலோகம் பூமி எல்லாத்தையும் விட்டுட்டு பாதாளத்துக்கு ஓடிப்போ. இதி தூத வதாசுத்வம். ஏ தூத இதி வத, நான் இப்ப சொன்ன பத்தியா, இத போய் கிளியர் கட்டா சொல்லு அப்படின்னு. அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க வெறும்ல சண்டை போட்டு ஜெயிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சண்டை போடலன்னா இந்த பூமியும் தேவலோகத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணும். அதாவது நீ இப்ப வந்து என்ன ஆகும்,
வெறும்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஃபைட் பண்ணல, இல்ல வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் போ, அவன் இப்படி வேணா போட்டா நான் இப்படி வேணா போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. நவ் யூ டோன்ட் ஹேவ் எ சான்ஸ். நீ வந்து ஒண்ணு என் கூட சண்டைக்கு வா, சண்டைக்கு வந்து ஜெயிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கோ, இல்லையா ஓடி போயிடு இந்த இடத்த விட்டு, தேவலோகத்தையும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னா. இல்லைன்னாக்க நீ அந்த மாதிரி எதுவும் செய்யலைன்னா நானாவே வந்து உன்னை கொண்டு விடுவேன். ஜீவித்தா யார் உனக்கு உசுரோடு இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா விட்டுட்டு போயிடு அப்படின்னா. இது தூத வதாசுத்துவம் ஜத்வா ஸ்வபதி மாதரா, உன்னுடைய தலைவன்கிட்ட போய் தயவோட இந்த விஷயத்தை சொல்லு. நான் என்ன சொன்னேனோ நீ வந்து என்ன ஆகும், அவன்கிட்ட எப்படி ஆதராதுனாக்கா அவன்கிட்ட அன்பு இருக்குமானால், அதாவது நீ அவன்கிட்ட வந்து பயந்துட்டு இது எப்படி அவன்கிட்ட பேச முடியும், நீ வாயில வந்து சொல்லிட்டுனாக்க ஸோ அப்புறம் என்ன ஆகும், அவன் உசுறு எப்படி இருந்தாலும் போயிடும். விசாரிய யதாயுத்தம் கரிஷதி மகாபலா, அவன் தைரியம் இருக்கிறவன், அவனுக்கு நிறைய பலம் இருக்கு. பலம்னாக்கா ஆர்மி ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஸோ விசாரிய கரிஷதி, நல்லா யோசிச்சு அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். கரிஷதி ஹீல் சம்சாரே தூத தர்மோயும் எத்தத்தியம் பாஷணம். சில தூதனுடைய தர்மங்கிறது எது உண்மையோ, உண்மையா சொல்லப்பட்டதை கேட்டதை கரெக்டா சொல்லணும். தூத தர்மங்கிறது சத்திய பாஷணம், உண்மையை சொல்றது. எங்க சத்ரவு பத்தியோச்ச, அதாவது நீ உன் தலைவன் என்ன சொன்னாரோ அதை எங்கிட்ட கரெக்டா ரிப்போர்ட் பண்ணணும், நான் என்ன சொல்றேனோ அதை உன் தலைவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ரெண்டு பேர்ட்டையும் சத்ரவு பத்தியோச்ச, சத்ரவுனா சத்ருக்களிடம், அதாவது எதிரிகளிடமும் உண்மையை பேசணும். பத்தியம், பத்தியம்னா தன் தலைவன்ட்டையும், ரெண்டு பேர்த்தையும் உண்மையாவே கரெக்டா இருக்கிறதுங்கிறது தான் தூத தர்மம். ததாத்துவம் குரு மாசிரம், டோன்ட் டிலே, கோ அண்ட் டெல் ஹிம் அப்படின்னா. யாச உவாச அசத் வசனம் ஸ்ருத்வா நீதிமத் பல சங்கீதம் கேதுயுக்தம் பிரகல்பஞ்ச விஸ்மிதம் பிரயயவு ததா. அவளுடைய அம்பாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அது எப்படி இருக்கு, நீதிமத் எல்லா விதமான லாஜிக்கும் பொருந்தினதாக இருக்கு. அது வந்து சகல லாஜிக்கும், அதாவது நீதிமத் அப்படின்னா பொலிட்டிக்கல் வில் அண்ட் பொலிட்டிக்கலி கரெக்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எல்லா விஷயத்திலும் என்ன ஆகும், டிப்ளமேட்டிக்கலி கரெக்டா சொல்ற மாதிரி தான் அந்த மாதிரி. நீதிமத் பல சம்யுதம், அதோட மட்டும் இல்ல அம்பாளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது, ஐ எம் ரெடி டு ஃபைட் அப்படிங்கிறது, இட்ஸ் ஸ்ட்ராங் வேர்ட். மழை குழப்பழா அப்படின்ட்டு இதெல்லாம் இல்ல, பின்னாடி வந்து சரியா சொல்லலாமோ, நாளைக்கு வந்து வித்ட்ரா பண்ணலாமோ, மாத்திக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்ல. ஸோ அது டிப்ளமேட்டிக்கலி கரெக்டா மட்டும் இல்ல, பல சங்கீதம், இட் இஸ் வந்து ஸ்ட்ராங் வில்டு வேர்ட், வெரி ஸ்ட்ராங். நாளைக்கு எப்படியும் வித்ட்ரா பண்ண மாதிரி இல்லை. கேத்து யுக்தம், லாஜிக்கலி ஆல்சோ கரெக்ட். பிரகல்பஞ்ச அண்ட் ப்ரௌட், அது என்ன தைரியத்தோடையும் இருக்கு, அவளுடைய கர்வத்தோடையும். அவளுடைய இது ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, அவளுடைய பாவனைகள் இருக்க அத்தனையும் தெரியக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தை. எந்த இடத்துலயும் கொஞ்சம் வழவழா குழப்பழா இப்படி சொல்லலாமா, இது சொன்னா நாளைக்கு தப்பா போயிடுமோ, இல்ல அவன் தப்பா நினைச்சிட்டு போனோம், அவனை நம்ம பேஸ் பண்ண முடியுமோன்ற கொஞ்சம் அந்த வித்ட்ராயிங் சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பிரகல்பஞ்ச விஸ்மித பிரயோ. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு சும்பனை எதிர்த்து ஒரு பொண்ணு இப்படி பேச முடியுமாங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியத்தை உண்டு பண்றது. விஸ்மிதா பிரயோ ததா கத்வா தைத்தியபதியின் தூதா விசாரியச புனఃபனஹ. இவன்கிட்ட போறான், அவன்கிட்ட போய் இது எப்படி சொல்ல முடியும் சொன்னா, அதாவது somebody is offering fight to சும்பான்னாலே அதுவே அவனுக்கு அவமானம் இல்லையா. நீ சரியா தான் கேட்டியா, உண்மையதான் கேட்டியா, இல்ல நீயாவே என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நீ வந்து அவ சொன்னான்னு அவ வாயில சொல்லிட்டு என்ன தப்பா சொல்றியா, எங்கிட்ட இது வந்து என்ன அவமானப்படுத்துற மாதிரி சபையில வந்து உங்கூட சண்டைக்கு வரான்னு எங்கிட்ட சொல்றியான்னு அவங்க சட்டுன்னு கோபம் வந்துடும். அதனால என்ன ஆயிடுது, இந்த விஷயங்களை எப்படி பிரசன்ட் பண்றது, அவன் எப்படி எடுத்துப்பான், தப்பாவும் சொல்ல, அதாவது இதுதான் சொல்லி ஆகணும், இது அவனுக்கு கேட்கறதுக்கு இது அப்பிரியம். அதாவது இந்த மாதிரி ஒன்னவர்த்து somebody is there offering fight to you அப்படிங்கிற வார்த்தையே அவனுடைய ஸ்டாண்டர்ட ஸ்ட்ரென்த் குறைச்சு பேசுற மாதிரி இருக்கு இல்லையா. அதுவும் சபையில அதை குறைச்சு பேசுற மாதிரி இருக்கு இல்லையா. அதனாலதான் அம்பாள் சொல்லும் போது என்ன பண்ணா, நிர்ஜனை யாரும் இல்லாத போது தனியா பேசு, தனியா போய் இந்த விஷயத்தை சொல்லு, சபையில சொல்லாத, நான் இப்ப என்ன விஷயத்த சொல்றேனோ அதை நிர்ஜனை ஜனங்கள் இல்லாத இடத்துல சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. பட் சும்பதை எங்க கேட்கறான்னு தெரியாது. அதனால என்ன ஆகுது, யோசிக்கிறான். விசாரியத்தை புனఃபனஹா, திருப்பி திருப்பி யோசிச்சு பிரணம்ய பாதையோ பிரஹ்வஹா, திருப்பி ரொம்ப காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப குனிஞ்சு தைரியமா எதிர்த்து நின்று பேச முடியல. பிரஹ்வஹா ரொம்ப வந்து என்ன பண்ணா, ரொம்ப பெண்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு, அதாவது என்ன சொல்றது, கத்தியை வீசினால கழுத்து கரெக்டா மாட்டாதுன்னு அர்த்தம், தாய்க்கு மேல கழுத்து போயிடும் அந்த மாதிரி. பிரஹ்வஹா பிரத்யுவாச நிருபஞ்சதம், நிருபம் பிரத்யுவாச, அவரை பார்த்து சொல்றான், ராஜநீதிகரம் வாக்கியம் மிருதுபூர்வம் பிரியம் வட்டா. ராஜநீதிகரம் அதாவது என்ன ஆயிடுச்சு, டிப்ளமேட்டிக்கலி கரெக்ட் வார்த்தை. ராஜா கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி கரெக்டான வார்த்தை. அவ சொல்லும் போது உங்க சம்டைம்ஸ் பேசும்போது என்ன ஆயிடும்,
அதாவது யூ ஆர் நோ ஈக்குவல் டு மீ அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுனாக்கா அது போய் ராஜா கிட்ட நேரா சொல்ல முடியாது இல்லையா? அதனால அது ஆனா அந்த சென்ஸ் வரணும், அது ஓப்பனாவும் பப்ளிக்காவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுதான் ராஜாவுக்கு பிரியமாவும் இருக்கணும், கரெக்டாவும் தப்பு இல்லாம பத்தியம்னாக்க கேட்டு யுக்தம் கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஹவு டு பிரசன்ட் ஒருத்தர் சொல்லிடலாம் இன்ஃபர்மேஷன் மெசேஜ, அந்த மெசேஜை ஹவு டு கம்யூனிகேட்டுங்கிறது முக்கியம். அதனாலதான் திருப்பி திருப்பி எல்லாரும் என்ன சொல்றா அந்த தூதருடைய வாக்கியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை ராஜநீதிகரம் ஹிதம் பத்தியம் பிரியம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் திருப்பி திருப்பி அதுக்கு அப்ஜெக்டிவா கொடுக்கறதுக்கு காரணம். தூத உவாச்ச, தூதருடைய வார்த்தை இங்க சொல்றார். சத்தியம் பிரியம் ச வக்தவியம் தேன சிந்தா பரோக்கியம். உண்மையை சொல்லணும், பிரியமா இருக்கிற வார்த்தையும், அதாவது கேட்கறதுக்கு இதுவா கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய கட்டுவா நம்ம, அதாவது காதுல விழறதுக்கு விரும்பாத வார்த்தைகளா இருக்கக்கூடாது. நம்ம கேட்கறதுக்கும் இனிமையானா நம்மளுக்கு எது பிடிக்குமோ, இனிமைனாக்க பாட்டுல வர மாதிரி இனிமைன்னு அர்த்தம் இல்ல, நம்மளுக்கு எது பிடிக்குமோ அப்படின்னு அர்த்தம். ராஜா எதை கேட்க விரும்புவானோ அந்த மாதிரி ராஜா கேட்க விரும்பக்கூடிய வார்த்தைகளுக்கு பிரியம்னு பேரு. பிரியம்னாக்க நல்ல இனிமையான பாட்டுகள், நல்ல ராகமா பாடுற பாட்டு போல இனிமையா இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல, காதுல விழறதுக்கு கேட்க பிடிக்கக்கூடியன்னு அர்த்தம். உண்மையாவும் இருக்கணும், கேட்கறதுக்கு பிடிக்கிறதாவும் இருக்கணும். என்ன அதனால தேன சிந்தா பரோக்கியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள், உண்மையாகவும் பிடிப்பது நம்மளுக்கு ஏற்றதாகவும் இருக்கிறதுங்கிற வார்த்தைகள் லோகத்துல கிடையாது. அதனால அகம் சிந்தாபரகா, ரொம்ப கவலையோட எந்த வார்த்தையை சொல்றது எப்படி சொல்றது அப்படிங்கறது ஹவு டு கம்யூனிகேட்டுங்கிறதுல நான் ரொம்ப கவலையோட இருக்கேன், எனக்கு எப்படி தெரியல. சத்தியம் பிரியஞ்ச ராஜேந்திர வச்சனம் துர்லபம் கில. சத்தியமாயும் பிரியமாயும் உண்மையாவும் இருக்கணும், ஆனா கேட்பதற்கு பிடிப்பதாயும் இருக்கணும், கேட்பதற்கு ஏற்றதாயும் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் துர்லபம், ரொம்ப குறைச்சல் இல்லையா? அப்பிரியம் வததாம் காம ராஜா குப்பியதி சர்வதா. ராஜாவுக்கு பிடிக்காத வார்த்தைகளை யார் சொல்றானோ அவர்களிடம் ராஜா குப்பியதி, ராஜா கோபம் கொள்வான். பிடிக்காத வார்த்தைகள், அதாவது நம்மளுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி பேசுறானான்னு பிடிக்காத வார்த்தைகளை சொல்றவன்ட்டு ராஜாவுக்கு கோபம் வந்துடும். அதனால சாட்சாத் குத சமாயாதா கத்தியா கிம் பலா அபலா. சாட்சாத் குதஹா சமாயாதா, எனக்கு இது தெரியாது, அதாவது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியல. ஷி ஹஸ் நாட் கம்யூனிகேட்டட். குதஹா சமாயாதா, எங்கிருந்து இவள் வந்திருக்கிறாள். கிம் பலா, என்ன பலம் இவளுக்கு. அபலா, இவளுக்கு அதாவது இவளுக்கு பின்னாடி யாராவது இருக்காளா, பின்னாடி சப்போர்ட் இருக்கா, ஸ்ட்ரென்த் இருக்கா. என்ன அபலா அசா அபலா கிம் பலா, என்ன பலத்தை கொண்டவள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பெண் என்ன பலத்தை கொண்டவள், எந்த சப்போர்ட்ல வந்திருக்கா, இல்ல உண்மையில சப்போர்ட்ல வந்திருக்காளா, சப்போர்ட் இல்லாம தனியா வந்திருக்காளா, எதையும் அறிய முடியல. ந ஞான கோச்சரம் கிஞ்சித் கிம் பிரவீமி விசேஷிதம். இது எதுவுமே என்னுடைய அறிவு கேட்டல, இது எதையும் தெரிஞ்சுக்க முடியல, அதை எதையும் கம்யூனிகேட் பண்ணல, அக்கம் பக்கத்திலையும் யாரும் இல்லை, எதையும் கேட்கற மாதிரி இல்லை. அதனால இது என்ன ஆயிடுச்சு, அவளுடைய செயல்களை பத்தி நான் என்னன்னு சொல்றது. ஆனா யுத்த காமா மயா திருஷ்டா, என்னாலே இவள் யுத்த காமாள், சண்டையை மிகவும் விரும்புவளாக, யாரா இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி அவளை சண்டைக்கு கூப்பிடுறாள, போறவாள்லாம் வலுச்சண்டைக்கு கூப்பிடுறவளாக, யுத்த காமா மயா திருஷ்டா, என்னால இவள் போரில் விருப்பமுடையவளாக அறியப்பட்டாள். கர்விதா, மிகுந்த கர்வம், தன்னுடைய ஸ்ட்ரென்த்ல, தன்னுடைய போர் திறமையில, இதுல எல்லாம் மிகுந்த கர்விதா, மிகுந்த கர்வம். ஷீ இஸ் வெரி ப்ரௌட். கட்டு பாஷினி அண்ட் she talks very harsh and haughty. She is very haughty. தயா எத் கதிதம் சம்ய தத் சுனுஷு மகாபதே, அவளால் என்ன சொல்லப்பட்டதோ அது கேளு மகாமதேங்கிறான். நீ ரொம்ப புத்திசாலி, யோசிக்கிறவன், நான் அவன் சொன்னதுதான் சொல்லுவேன், நான் சொல்லாதது சொல்லல, அதனால யூ திங்க் ஓவர் அப்படிங்கிற மாதிரி. அதனால மகாமதே, நல்ல புத்தியுடையவனே அப்படின்ட்டு. மயா பால்யாத், அதான் அந்த பெண்ணினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே இந்த இடத்துல டைரக்ட் ஸ்பீச். மயா பால்யாத் பிரதிஜ்ஞேயம் கிருதா பூர்வம் வினோததா. வினோததா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஒரு சின்ன விளையாட்டு போகல. பால்யாத், ஒரு சிறு வயசுல, அந்த சிறு வயசுங்கிறதுனால இயம் பிரதிஜ்ஞா, ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிருக்கேன். சகீனாம் புறத்தக்காமம் விவாகம் பிரதி சர்வதா, என்னுடைய தோழிகளுக்கு முன்னாடி விவாகத்தை குறிச்சு இந்த மாதிரி ஒரு விரதம் என்னால எடுத்துக்கொள்ளப்பட்டது. யோமாம் யுத்தே ஜெயே தத்தா தர்பஞ்ச விதிரோதிவை. யார் மாம் யுத்தே ஜெயேத், என்னை சண்டையில் ஜெயிப்பானோ, தர்பஞ்ச விதினோதி, என்னுடைய கர்வத்தையும் அடக்குவானோ, போக்குவானோ. என்னை சண்டையில ஜெயிச்சு என்னுடைய கர்வத்தை எவன் போக்குவானோ, தம் வரிஷ்யாம் யகம் காமம் பதிம் சமபலம் கில. தம் வரிஷ்யாமி, அவனையே பதிம் வரிஷ்யாமி, கணவனாக வரிப்பேன். சமபலம், he will be equal in strength to me.
எனக்கு ஈக்குவலண்டான சக்தி உடையவன் பவர் உடையவன் யாரோ அவனையே பிரதியாக வதிப்பேன். நமே பிரதிஜா மித்யா சா கர்த்தவியான் நிருபசத்தன. என்னுடைய இந்த பிரதிஜையை பொய்யாக ஆக்கக்கூடாது. தஸ்மாத் யுத்தியசு தர்மஜ ஜித்வாமாம் சோமசம் குரு. அதனால என்னோட சண்டை போட்டு என்னை ஜெயித்து உன் வசமாக, அதாவது என்னை உன் பத்னியாக ஆக்கிக்கொள், உன் வசமாக உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ. ததேபி வியாகிருத்தம் வாக்கியம் சுத்வாகம் சமுபாகதா. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவளை இந்த மாதிரி வாவான்னு எவ்வளவோ விதமா நான் சொல்லி பார்த்தேன். அதனால ததேபி வியாகிருத்தம் ஓகே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சுத்வாகம் சமுபாகிதா அது கேட்டு இங்க வந்துட்டேன். யதேச்சசி அதனால என்ன ஆகும்? யதேச்சசி மகாராஜ ததா குரு தவ பிரியம். ஸோ இது என்ன சொல்லணுமோ அது சொல்லியாச்சு. யதேச்சசி நீ எப்படி விரும்புறியோ அது செய், அது உனக்கு பிடிச்சது செய். சா யுத்தார்த்தம் கிருத்தமதிகி அவ யுத்தத்துக்காக கிருத்தமதிகி. சாயுதா சிம்மகாதினி ஆயுதங்களோடு கூடியவள் சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கா. அவ சிம்மவாதினி. நிஷ்கலா வர்த்தது அன்சேகன். நிஷ்கலானாக்க அவளுக்கு எந்த விதமான ட்ரிம்பிளிங்கோ இந்த மாதிரி எதிர்க்க நிக்கிறமே சண்டைக்கு கூப்பிடுறமே அப்படிங்கிற எந்த விதமான பயமோ எந்த விதமான நடுக்கமோ இல்லாமல் அன்சேகன் அண்ட் ட்ரிம்பிளிங் அப்படின்னு நிக்கிறா. எந்த விதமான ஒரு உடம்புல எந்த பிசிக்கலி எந்த விதமான இதையும் பார்க்க முடியல அவர்கிட்ட. வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு. நிஷ்கலா வர்த்ததே பூப எத் யோக்கியம் தத் விதீயதாம். எது சரியோ அது நீ இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். வியாசர் சொல்றாரு, இத்தியாகண்ய வச்சஸ்ய சுஜீவசிய நராதிபா அப்ரச்ச பிராதரம் தூரம் சமீபஸ்தம் மகாபலம். இந்த மாதிரி தூதன் சொன்ன உடனே தன்னுடைய பக்கத்துல அவனுடைய பிரதர் நிசும்பன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டு கேட்கிறான். சும்பவாச்ச பிராத சிவத்திர கர்த்தவியம் ரூபி சத்தியம் மகாமதே. என்ன பண்ணணும் பிராதகா சகோதரனே, சிவத்திர கர்த்தவியம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லு. நார்கிகா யோகி காமாஸ்தி சமாஸ்வயதி சாம்பிரதம். நாரி ஏகா இந்த நாரி இருக்காளே, ஏகா நாரி யோகி காமா சண்டை போடணும்ன்ற அவளோட இருக்கா. சமாஸ்வயதி சேலஞ்சஸ் நம்மள இன்வைட் பண்ணிருக்கா. வெறும் அவ இஷ்டம் இருந்தா என்னோட சண்டை போட்டு ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு மட்டும் சொல்லல. என்னை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிடலாம். இப்ப நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு நம்மளுடைய கார்டன், கேபிட்டல் சிட்டியில இருக்கிற பார்டர்ல இருக்கிற கார்டன்ல தானாகவே ஆஃபர் ஓன் அக்கார்ட் சிட்டிங் தேர். அங்க உட்கார்ந்து she is challenging us for a battle. அதோட மட்டும் இல்ல, என்னை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை ஜெயிக்க வரலன்னு சொன்னால், உனக்கு ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, எனக்கு ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை நீ பாட்டுக்கு உன் வழியில போமான்னு போக முடியாது. ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த ஊரை விட்டுட்டு பாதாளத்துக்கு ஓடி போயிடு அப்படின்னு என்ன பண்றா, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. So she is challenging us for a battle. So சமாஸ்வயதி சாம்பிரதம் அகம் கச்சாமி சங்கிராமே ரொம்ப கச்ச பலான்விதா. ஒண்ணு நான் போட்டோமா என்ன எடுத்து, இட் இஸ் த ஃபைட் ஃபார் அவர் ஹானர், இட் இஸ் சேலஞ்ச் ஃபார் அவர் ஹானர். அதோட மட்டும் இல்ல, ஃபார் அவர் சர்வைவல். நம்ம இந்த ஊர்லயே இருக்க முடியாது, இந்த கேபிட்டல் சிட்டிலேயே இருக்க முடியாது, இந்த ஊரெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது. ஏன்னா she has challenged us. சேலஞ்சு நம்ம ராஜாவா இருக்கிறதையே சேலஞ்ச் பண்ணியிருக்கா. அதனால நான் போட்டோமா இல்ல நீ போறியா. என் ரோசதே நிசும்பாத்திர தற்கர்த்தவியம் மயாச்சில. என் ரோசதே உனக்கு என்ன பிடிச்சிருது, இந்த இடத்துல எது ஃபிட்டுன்னு தெரியும் சொல்றதோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோன்றதோ அது சொல்லு அப்படின்னா நிசும்பன் சொல்றான். நமையா நத்வயா வீர கந்தவியம் கடம்பூர்தனி. சண்டைக்கு நீயோ நானோ போனோங்கிறது அவசியம் இல்லை. பிரேஷயஸ்து மகாராஜ துவரிதம் தூம்ரலோச்சனம். தூம்ரலோச்சனன் நம்மளுடைய கமாண்டர் இருக்கான் இல்லையா, அவனை சீக்கிரமா அனுப்பு. சகத்வா தாமிரணேதித்வா கிரகித்வா தாருலோச்சனாம் ஆகமிஷதி. ஒரு பொம்பளை தானே, ஆஸ்டர் என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை, அவளோட சண்டை போடணும். தூம்ரலோச்சன் அனுப்பு. தூம்ரலோச்சன் போய் அவளை சண்டை போட்டுட்டு அவளை கொண்டு வரட்டும். ஆகமிஷதி சும்பாத்திர விவாக சம்திதான். அவ ஜெயிச்சுட்டான்னாக்கா அப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம். ஸோ தூம்ரலோச்சனா டீசன்ட், தூம்ரலோச்சன் அனுப்பி அவன் சண்டை போட்டு கொண்டு வரட்டும் அப்படின்னா வியாசர் சொல்றார். தன் நிசம்யம் அச்சஸ்திய சும்போ பிராத்து கனியசா. அதை கேட்ட உடனே தம் நிசம்யம் அச்சஸ்திய பிராத்து, தன்னுடைய சகோதரனுடைய இந்த வார்த்தையை கேட்டு, சும்பகா கனியசா பிராத்து இளைய சகோதரன் அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு, ஆனா இப்ப சும்பனுக்கு என்ன ஆயிடுச்சு, தான் கூட்டும் ஒரு பொண்ணு வரல, வராததோட தன்னை சேலஞ்ச் பண்றா. சேலஞ்ச் பண்றதோட என்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போயிட்டு நீங்க நிக்க கூடாதுன்னு வேற என்ன பண்ணிட்டு இருக்கா, அது வேற திருட்டு கொடுத்துட்டு இருக்கா இல்லையா. அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தன்னை பார்த்து ஊத்தி இப்படி சொல்றதா, தன்னை பார்த்து ஒரு கேவலம் ஒரு பொம்பளை, தனியா இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை அவ இப்படி சொல்றதான்ற கோபாத்து அவன் என்ன பண்ணான், ரொம்ப கோபத்தோட சம்பிரேஷையாமாச பாஸ்வஸ்தம் தூம்ரலோச்சனம்
தனக்கு பக்கத்துல தூம்ரலோச்சன கமாண்டருங்கிறதுனால தூம்ரலோச்சனன் அவனுக்கு பக்கத்துல இருக்கான். பார்த்துவஸ்தம் அவனுக்கு பை த சைடு, பார்த்தவனா பை த சைடு, அவனுடைய சைடுல அவனுடைய அருகில இருக்கிற தூம்ரலோச்சனை பிரேஷையாமாச. பிரேஷையாமாசங்கிறது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். தூம்ரலோச்சனுக்கு சொல்லி அனுப்பிச்சான், அதாவது பக்கத்திலேயே தூம்ரலோச்சனுடைய மாளிகை பக்கத்திலேயே இருக்கு, அவனை சீக்கிரம் வர சொல்லி அனுப்பிச்சான்னு சொல்லலாம். இல்ல தூம்ரலோச்சனன் அவன் பக்கத்திலேயே சபையில இருக்கான், தூதன் வந்து தூம்ரலோச்சனுடைய பிரசன்ஸ்ல சொன்னான்னாக்க தூம்ரலோச்சனும் பிரேஷையாமாச அவனை சண்டைக்கு அனுப்புறதுக்காக சொன்னான் அப்படின்ற மாதிரி அவனுக்காக சொல்லி அனுப்பிச்சான்னு அர்த்தம். அப்ப தூம்ரலோச்சனன் வரணும். தும்பனுவாச்ச தூம்ரலோச்சன கட்டாசு சைன்யேன மகதாவிரதா. தூம்ரலோச்சன ஆசு குயிக்கா, இது இப்ப வந்து டிலே பண்ணி நாளைக்கு போய் அவளை பாத்துக்கலாம், இல்ல 2 நாள் என்ன இப்ப ராஜா வந்து சண்டைக்கு போ அப்படின்னு சொன்னா சண்டைக்கு போறதுக்குன்னே முதல்ல என்ன பண்ணணும், தயார் பண்ணணும். அதாவது நம்ம முதல்ல சண்டை எப்ப போறது எப்ப பண்றது, இப்ப வந்து டைம் சரியா இருக்கா, இப்ப ரொம்ப மழையா இருந்ததுன்னு வச்சுக்கோ, மழையில சண்டை போட முடியுமா, அந்த இடம் ரெடியா இருக்கா, அதெல்லாம் பாக்கணும் இல்லையா. ஸோ இடத்த ஏற்பாடு பண்ணணும், டயத்தை ஏற்பாடு பண்ணணும், எவ்வளவு ஆர்மிகள் ரெடியா இருக்கா, ஆர்மி வந்து என்ன பண்ணணும், வியூகம் ஃபார்மேஷனுக்கு ரெடி பண்ணணும், ஃபார்மேஷனுக்கு ஒரு 2 நாளாவது டைம் கொடுக்கணும், அவ அத்தனை பேரும் ஜாயின் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால தி கமாண்டர்ஸ் கேன் டேக் தேர் ஓன் டைம் டு கேதர் ஆர்மி. தன்னுடைய படைகள் அத்தனையும் திரட்டி அவ்வளவு ஜனங்களையும் சேர்த்து அவ்வளவு பேர் என்ன பண்ணணும், தங்களுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கணும், கவச்சங்கள்லாம் எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் மினிமம் டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஹவர்ஸ், இஃப் நாட் டேஸ், ஹவர்ஸ், சில மணி நேரமாவது டைம் கொடுக்கணும் இல்லையா. அதெல்லாம் கொடுத்து அவ்வளவு பேரும் வந்து நிக்கணும். யார் முதல்ல நிக்கிறது, யார் பின்னாடி நிக்கிறது, யார் யாரோட தலைமையில நிக்கிறது, எங்க போறதுங்கிறதுலாம் இருக்கு. அதோட அவளுடைய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும், அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். சாப்பாடு எடுத்துன்னு போனோம்னாக்க சாப்பாடு பண்ணி தானே எடுத்துன்னு போக முடியும். இது எல்லாத்துக்குமே இட் வில் டேக் டைம். அவ்வளவு பேருக்கும் சாப்பாடுனாக்க கிட்டத்தட்ட தூம்ரலோச்சனா 60,000 பேரோட போறான். நினைச்ச உடனே ஆஹா தடன்னு கிளம்பிடுறோங்கிறது இல்ல, டேக் மினிமம் a few days இல்லையா. பட் அவன் சொல்றான் அதெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்காத, இதுக்கு வந்து அவ்வளவுத்தையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போகாத. கெட் ஆசு கோ குவிக்லி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன பண்ணு, கெட் யுவர் செல்ஃப் ரெடி. இப்ப பாக்கி பேருக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்க தூம்ரலோச்சனுடைய சண்டையை பார்த்துட்டு அந்த சண்டை போற போக்க பார்த்துட்டு அடுத்து நம்ம தான் போக வேண்டியிருக்கோம், எப்படி போகணும்னு அவ ரெடி பண்ணிட்டுலாம். இந்த சண்டை புண்டன் இந்த ரத்த பீஜம் எல்லாம் இருக்கான் இல்லையா, அவெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் யார் ஃபைட்டுக்கு போறானோ அவனுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்காது, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கணும். அதனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் எடுக்காம சீக்கிரமா போ. கெட்ட ஆசு தூம்ரலோச்சன கெட்ட ஆசு சைன்யேன மகதாவிரதா. போகும்போது தனியா போகாது, she seems to be very haughty and powerful. ஸோ அதனால என்ன ஆகும், மகதா திருதா, மகதான பெரிய சைன்யத்துடன் சாதாரணமா போகாத, சைன்யத்தை பார்த்து பயந்து போய் அவ என்ன பண்ணணும், நம்ம வழிக்கு வந்துடணும். ஸோ மகதா விருதா, அதனால அவ்வளவு பயங்கரமான சைன்யத்தோட போ, பெரிய சைன்யத்தோட போகும். கிரகித்வா ஆணைய தாம் முக்தாம். முக்தாம்னாக்க அவ என்ன பேசுறாளோ தாம் பேசுவதை அறியாது பேசுகிறாள், ரொம்ப இளம்பெண். முக்தான்னா இளம்பெண். அந்த பெண்களை வந்து 3ஆ பிரிப்பா, முக்தா மத்யா பிரௌடா அப்படின்னு. பிரௌடா அப்படின்னா இப்பதான், அதாவது கொஞ்சம் பெரியவளாயின்னு இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சின்ன குழந்தையா இருந்து குழந்தை பருவத்தில இருந்து இளம்பெண் பருவத்துக்கு வரக்கூடிய பெண் இருக்காளோ இல்லையோ, அந்த பெண்ணுக்கு முக்தான்னு பேரு. அந்த பெண்ணு குழந்தையாவே இருந்ததுனால அந்த பெண்ணுக்கு வந்து அந்த, அதாவது வீட்டுல இருக்கிற பெரியவாள்லாம் சொல்லி, ஒரு பொண்கள்னா எப்படி நடந்துக்கோ, இப்படி அடக்கமா நடந்துக்கோ, இப்படி இழுத்து போத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இல்லையா. குழந்தையா இருக்கும்போது எப்படி ஒரு விளையாட்டு போக்கா இருக்குமோ அந்த விளையாட்டு போக்கு முழுக்க மாறாமல் ஒரு அரை விளையாட்டு போக்கும் அரை வெக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாருங்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லா குழந்தையும் போல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெக்கம் தெரிய ஆரம்பிக்கணும், முழுக்கவும் தெரியாது. அந்த மாதிரி இங்கும் அங்குமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற பெண்ணுக்கு பேரு முக்தான்னு பேரு. அதாவது இளம்பெண் தான், இன்னும் பெண்ணா ஆகல, குழந்தையா இருக்கா. குழந்தையும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய சேஞ்சிங் அடலசன்ஸ், இன்னும் அடலசன்ஸ் ஃபுல்லா இல்ல, அந்த அடலசன்ஸுக்கு வந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பெண். இவளை பார்த்தா நம்ம எங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறாரு. ஏன்னா அந்த காலத்துல சீட்டு பத்தி மேரேஜ் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்ததுனால என்ன ஆயிடுது, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான்னு இவன் கூப்பிடுறான். அப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி இளம்பெண்ணா இருக்கிறதுனால முக்தா அறியாமல் இருக்கிறாள். அதனால என்ன ஆகுது, கிரகித்வாத்திய தாம் முக்தாம் ஆணைய தாம் முக்தாம், அந்த இளம்பெண்ணை கிரகித்வா ஆணைய வீரிய மத மோகிதாம். ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த விஷயம் தெரியாம வீரிய தன்னுடைய தைரியம், தன்னுடைய சக்தி, அதனால மதம், அதனால மோகிதா தன்னுடைய சக்தியினால வரக்கூடிய கர்வம், அதனால she is confounded, she is confused about her strength. அதனால என்ன ஆயிடுச்சு, தேவோவா தானவோவாபி மனுஷ்யோவா மகாபலஹா தத்பாஷ்மி கிராகதாம் பிராப்தா.
ஹந்தவிய சரசாத்வயா. தேவர்களோ தைத்தியர்களோ தானவர்களோ மனுஷர்களோ யாராவனா இருக்கலாம், ரொம்ப சக்தி குருந்திய தத் பாஷ்னி. பாஷ்னி கிரகம்னாக்க சைடு ப்ரொடெக்ஷன் அர்த்தம். அதாவது நேருக்கு நேர் என்ன பண்றாங்க, ரெண்டு எதிரிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிறாங்க. ரெண்டு எதிரி மோதிக்கும் போது என்ன ஆகும்னாக்க, சப்போஸ் ரெண்டு பேர் ஒருத்தரோட ஒருத்தர் மோதுறான்னு வச்சுக்கோம், அப்ப என்ன பண்ணலாம்னாக்க ரெண்டு பக்கமும் லெப்ட் அண்ட் ரைட் சொல்ற பாருங்க, அந்த இடது வலது அந்த சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னா வேற ராஜாக்கள் இவாளுடைய சப்போர்ட்டுக்கு வரலாம். இவாளுடைய சப்போர்ட்டுக்கு வரும்போது எதிரி ராஜா தான் ஒத்தனா இருக்கான். அந்த இடது வலதுமா வந்தாலும்னா என்ன ஆகும், எதிரி ராஜா மூணு பக்கமும், அதாவது நேர் அந்த சண்டை போடுறவன் நேர் எதிர்க்க நிக்கிறான். அந்த சண்டை போடுறவனுடைய ஹெல்ப் பண்றவங்க நம்மளுடைய ரெண்டு பக்கமும் நம்மள என்ன பண்றாங்க, பிடிக்கு மாதிரி பிடிச்சிடுறாங்க. ஸோ மூணு பக்கமும் அவ என்ன பண்ணலாம், நம்மள சூழ்ந்து விட்டாள்னா நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணு பேக் அடிச்சு பின்னாடி தான் ஓடணும், நம்மளுடைய ஊரை நோக்கி தான் ஓட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஓடும்போது திரும்பி வரவால அவன் என்ன பண்ணலாம், நம்மள கடத்தின்னு வரலாம், நம்மளுடைய டேக் ஓவர் அவர் கேபிட்டல் சிட்டி, நம்ம கண்ட்ரியை பிடிச்சி விடலாம், இல்ல நம்மள அரெஸ்ட் பண்ணலாம், எப்படி வேணா நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சைட்ல ப்ரொடெக்ட் பண்றவங்களுக்கு பார்ஷ்னி அப்படின்னு பேரு. பார்ஷ்னின்னா இந்த கையில இருக்கிற இந்த சைட்ல இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த இந்த இடத்துக்கு பேரு பார்ஷ்னின்னு சொல்லுவான். இந்த இடத்துக்கு அந்த மாதிரி சைட்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். அவளை ப்ரொடெக்ட் பண்ண இந்த பின்னாடி வரவே எதிர்க்க வரவா சைடு கூடவே வந்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும், பார்ஷ்னியில வரவன்னு தெரியாது. யார் சைட்ல நம்மளை அட்டாக் பண்ணி அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்தாலும் யாராவனா இருக்கட்டும், அவளெல்லாம் போட்டு தள்ளிடுங்க. எல்லாரையும் என்ன பண்ணலாம், ஸ்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல சரண்டர் ஆனா ஸ்பேர் பண்றதுங்கிறது இருக்கும் இல்லையோ, அந்த சரண்டர் ஆனா ஸ்பேர் பண்றதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வேண்டாம், அவளை எல்லாரையும் கொண்டுடுங்கோ. பாத்மி கிராகதாம் பிராப்தா அந்தவிய சரசாத்வயா, அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டியவர்களே. அதனால என்ன ஆகும், தத் பார்த்து வர்த்தினியின் காளியும் ஹத்வா சங்கிரிக்கு தாம் புனகா, அவளுக்கு துணையாக காளின்னு வந்திருக்கா இல்லையா, அவளையும் கொண்டு விட்டு சீக்கிரமற்ற சமாஜத்துல செத்வா காரியம் அனுத்துமம், இந்த காரியத்தை செஞ்சுட்டு குயிக்கா, அது ரொம்ப டிலே பண்ணி நிறுத்தி நிதானமா சண்டை போட்டு நிறுத்திட்டு இருக்காத, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு அவளை கொண்டு வந்துடும். ரக்ஷணியா துவயா சாத்வி முன்சந்தி முந்து மார்கனான். சாத்வி அந்த பெண், அந்த உயரிய பெண், மிக உயர்ந்த பெண், ரொம்ப கர்வம் படுத்ததுனால என்ன ஆகும், தன்னுடைய கேரக்டர், சாத்வினா மிகுந்த உயர்ந்த கேரக்டரை கொண்ட அந்த பெண் ரக்ஷணியா, she has to be at all times she has to be protected, அவளை கொண்டுடாத. முன்சந்தி மிருது மார்கனான். மிருது மார்கனான்னாக்க சாஃப்ட் ஏரோஸ், நீ அவ மேல விடுற ஏரோஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ஷா ரொம்ப ஷார்ப்பான ஏரோஸா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க ஏகலவியன் அர்ஜுனனை பார்க்க போகும்போது அந்த நாயை வாயை திறக்க முடியாம கட்ட முடியாம, அத நாய்க்கு ரத்தமும் வரல அடிபடல, ஆனா நாயால வாயை ஓபன் பண்ண முடியாம அம்ப விட்டுருக்கா இல்லையா, எப்படி ஒரு ஷார்ப் ஏரோஸ ரொம்ப சாஃப்டா, ஆனா அதால ஆக்ட் பண்ண முடியல, ஆனா அது என்ன ஆகும், அதை ஹர்ட் பண்ணவும் இல்லை, எப்படி அந்த மாதிரி அம்ப விட்டுருக்கானோ அப்படிப்பட்ட மிருது மார்கனான். சாஃப்ட் மார்கனம்னா ஏரோ, ரொம்ப சாஃப்டான ஏரோஸை விட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னா. எத்தனைன மகதா வீர மிருது தேகா கிருஷோதரி, யூ ஹவ் டு டேக் கிரேட் எஃபர்ட். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான ஏரோஸை வேகமா விடுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சாஃப்ட் ஏரோஸை அவளை அரெஸ்ட் பண்ற மாதிரி அவளை ஹர்ட் பண்ணாம விடுறதுங்கிறது நாட் சோ ஈஸி. ஏன்னா ரொம்ப மெதுவா விட்டோம்னா அந்த ஏரோவே அவளை ரீச் ஆகாம போயிடும் இல்லையா. ஸோ அதனால அது கேர்ஃபுல்லா விடணும். அதனால தத் சகாயாச்ச ஹந்தவியா ஏரனே சஸ்திரபானையா, அவளுக்கு துணையா இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணணும், கொண்டு, ஆனா அவளை ஒண்ணும் பண்ணாது. சர்வதா சான ஹந்தவியா ரக்ஷணியா பிரயத்தா, she has to be protected at any cost அப்படின்னு சும்மன் என்ன பண்றான், டீட்டெயில்டா எப்படி ஃபைட் பண்ணணும்னு தூம்ரலோச்சனுக்கு சொல்லி அனுப்புறான். வியாசர் சொல்றார், இத்தியாதிஷ்ட சதாராஜ்யா சரசா தூம்ரலோச்சனா பிரணம்ய சும்பம் சைன்யேன விரத சீக்கிரம் ஜெயௌரணே. இந்த மாதிரி சும்பனாலே, ராஜா சும்பனாலே கட்டளையிடப்பட்ட தூம்ரலோச்சன் என்ன பண்ணான், பிரணம்ய அவனை வணங்கி, சைன்யேன விரதா பெரிய சைன்யத்தினாலே சூழப்பட்டவனாக, சீக்கிரம் ஜெயௌரணே போர்க்களத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். அசாதூனாம் சகஸ்திரானாம், இதெல்லாம் யாரு, அசாதூனாம், சாதுக்கள் இல்ல. இவெல்லாம் என்ன ரவுடி எலிமெண்ட்ஸா தான் இருக்க போறாங்க, இவெல்லாம் என்ன சாதுக்களாவா இருக்க போறாங்க. அசாதூனாம் சகஸ்திரானாம், அதனால ஆயிரக்கணக்கான சஷ்டியா தேஷாம் விருத்தா 60,000 பேர், 60,000 வீரர்களாலே, அசாதுக்கள் வீரர்கள். அதாவது அசாதுக்கள்னாக்க சண்டை போடுறதுல கெட்டிக்காரங்க, சண்டை போடுறதுல எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்ல நியாய நேர்மையெல்லாம் பார்க்காம
சண்டை ஒன்னே புரி, ஜெயிக்கிறது ஒன்னே புரின்னு சண்டை போடக்கூடியவர்கள். அந்த இடத்துல அந்த வார் எதிக்ஸ் அப்படிங்கறது எதையும் பார்க்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அசாதூனாம்னு போட்டார். அசாதூனாம் சகசிரானாம் சஷ்டியா மிருதா, 60,000 வீரர்களால, அப்படிப்பட்ட வீரர்களால் சூழப்பட்டவனா. தத தர்ச ததோ தேவியின் ரம்யோப வனஸ்திதாம், அழகான அந்த உபவனம், தோட்டம் இருக்கு பாருங்க, அழகான தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவியை பார்த்துவான். திருஷ்டுவாதாம் மிருகசாவாட்சியும் வினயேன சமன்விதா, தாம் மிருகசாவாட்சி, மிருகசாவ அப்படின்னாக்க மான் குட்டி, சின்ன குட்டி மான் இருக்கு பாருங்க, அந்த குட்டி மானுடைய கண்ணை போன்று அழகான, அதாவது பயத்தரோட பார்க்கக்கூடிய இவருடைய கண்கள் அவ்வளவு சின்ன மான் கண்ணு போல, இந்த ட்ரெமினஸ் கிளான்சஸ், அப்படி துடிக்கின்ற கண்கள், அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே இவளுடைய சண்டை போடணும்னு அவனுக்கே தமன் அறியாம ஒரு இறக்கம் வருது. உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷணம் ஹேதுமத் ரசபூஷிதம். உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷணம், அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தான் பேசுறது தனக்கே புரியறதா தனக்கே புரியலையா, தான் தெரிஞ்சு பேசுறமா யோசிச்சு பேசுறமா, தான் சொல்றதை மீன் பண்ணி தான் பேசுறமான்ற இதுல வரும்போது ஸ்லக்ஷணம்னா ஸ்ட்ராங் அண்ட் திக் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது ஸ்லக்ஷணம்னா நெருக்கமாக அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அதாவது தைரியமா தான் பேசுறத புரிஞ்சுட்டு பேசுறான்னு அர்த்தம். துருணுதேவி மகாபாகே தும்பஸ்வர் விரகாதுரஹா. ஸோ தும்பன் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து அவன் என்ன பண்ணான், விரகாதுரஹா, உன்னை பிரிந்து இருக்க முடியாதவனாக, உன்னை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து என்ன பண்ணான், உன்னை அடையணும்னு ஆசைப்படுறான். அதனால இன்னும் உடனே ஆதுரஹா கவலைப்பட்டு இருக்கான். தூதம் பிரேஷிதவான் பாத்வே தவ நீதி விசாரதா, அதனால நீதி விசாரதா, நியாய நேர்மை தெரிஞ்சவன், அதனால என்ன பண்ணான், சும்மா டைரக்டா வரக்கூடாதுன்னு ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்கான். ரசபங்க பயோத்விக்னஹா தாமபூர்வம் ஸ்வயம், அவன் என்ன பண்றான், சேனாகிய வத சிப்ரோக்தம் விபரீதம் வரானனே, அவன் என்ன பண்ணான், ரசபங்க விக்னஹா, அவனுக்கு தூதன்கிறதுனால அவனுக்கு விஷயம் என்னன்னு தெரியல. அவன் என்ன பண்ணான், ரசபங்க உத்விக்னஹா, அவன் என்ன சொல்ல, நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்றது தப்பா புரிஞ்சுட்டான். தாமபூர்வம் ஸ்வயம், தானும் ஏதோ தெரிஞ்சாம இருக்கு. அதனால என்ன பண்ணான், தேன ஆகத்திய வச்சஸ்ரோக்தம் விபரீதம், நீ சொன்னதை நேர்மாறாக புரிஞ்சு ராஜாட்ட நேர்மாறா சொல்லியிருக்கான். விபரீதம், அதான் நீ சண்டை போடணும்னு சொன்னதை அதான் இவன் என்ன பண்றான், சண்டைக்கு வியாக்கியானம் பண்றான். அதான் சொல்றான், வச்சசா தேன மே பர்த்தா என்ன சிந்தா விஷ்டமனான்றதா, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு, சண்டைங்கிற வார்த்தையை கேட்டு என்ன நீ மீன் பண்றான், அவன் என்ன மீன் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம எங்க ராஜாவுக்கு கவலை. பபூவ ரசமார்கஜ்யே தும்ப காம விமோகிதா, அவன் என்ன பண்றான், திருப்பி ரசமார்கஜ்யே, ரசம்னா என்ன, ரசத்தினுடைய வழி என்பதெல்லாம் நன்கு அறிந்தவளே, தூதேன தேன நஜ்ஞாதம் கேது கர்ப்பம் வசஸ்த, நீ சொன்னது உள்ளர்த்தம் பொருந்திய வசனங்களை நீ பேசிட்டு இருக்கேங்கிறது தூதனா தெரியல. நீ சண்டைன்னு சொன்னது அவன் சண்டைன்னு தான் புரிஞ்சுட்டான், நீ என்ன சண்டைன்னு சொல்றேங்கிறத அவன் புரிஞ்சுக்கல. இவன் அதுக்கு வியாக்கியானம் பண்றான். அம்பாள் தூதன் சொன்ன வார்த்தையை என்ன சொல்றாங்கிறதுக்கு தும்பன் இப்படித்தான், என்ன எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை ஆக்ஷன் போனோங்கிறது தானே. அதனால என்ன பண்றான், அதுக்கு வியாக்கியானம் பண்றான். தூதேன தேன நஜ்ஞாதம், தூதனாலே புரிந்து கொள்ளப்படவில்லை. யோமாம் ஜெயித்து சங்கிராமே எதுக்கும் கடினம் வச்சா, என்னை யார் ஜெயிப்பானோன்னு நீ சொன்னத ரொம்ப ஹார்ஷான வேர்டு அப்படியே டைரக்டா புரிஞ்சுட்டான், லிட்டரலா புரிஞ்சுட்டான். நஜ்ஞாத தேன சங்கிராமஹா தீதஸ்கலு மானினி, சங்கிராமம் சண்டைங்கிறது லோகத்துல 2 விதமா இருக்கு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கல. ஹே மானினி, இல்ல ரஜிஜஸ்வயி வாமோரு சத்ரோர் உற்சாகஜஸ்மிருதா, அதாவது என்ன ஆகும், அதாவது லோகத்துல ரஜிஜோ உற்சாகஜஸ்ட பாத்திர பேதே விவக்திதா, சண்டைங்கிறது என்ன, அதாவது வீரம்னு சொல்றோம், இல்ல நம்மளுடைய உற்சாகத்தினால் நடக்கக்கூடிய நடவடிக்கைன்னு சொல்றோமோ இல்லையோ, இது மனதில் இருக்கிற அன்பிலிருந்து கலைக்கிறது. என்ன நம்ம என்ன பண்றோம், சில சமயம் குழந்தைகளை கொஞ்சம் இருந்தாலும் வலுக்கு டைமா அதை கிள்ளி அப்படின்லாம் கொஞ்சம் இல்லையா, வலுக்கு அந்த அதாவது நம்மளுடைய பலத்தை குழந்தைகிட்ட காட்டுற மாதிரி கிள்ளி எல்லாம் கொஞ்சம் இல்லையோ, அதுவும் நம்மளுடைய அன்பிலிருந்து வர்றதுதான். ஆனா எதிரிகள்கிட்ட காட்டும் போது அந்த இது என்ன ஆகுது, அதுவும் அதேதான். அதாவது நம்ம அன்பை காட்டணும்னாலும் நம்மளுடைய கோபத்தை காட்டணும்னாலும் ரெண்டுத்தினுடைய விளைவும் ஒன்னாதான் இருக்கு. அதாவது அதனுடைய அந்த எக்ஸ்டர்னல் ஃபார்ம் இருக்கு பாருங்க, கம்யூனிட்டி எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஒன்னாதான் இருக்கு. ஆனா அதனுடைய காரணம் ஒன்னா இல்லை, அதனுடைய விளைவும் ஒன்னா இல்லை. அதனால இப்ப சண்டைன்னு சொல்லும் போது என்ன பண்றான், புரிஞ்சுக்கிறவங்க தப்பா புரிஞ்சுன்றாங்க. நீ சண்டைன்னு சொல்றது அவன் தப்பா புரிஞ்சுட்டான் அப்படின்னு இவன் சொல்றான். ரதிஜகா உற்சாக ஜெஷ்ட, ரதிஜகான்னா அன்பிலிருந்து விளையிறது,
உற்சாகம்னா தன்னுடைய பெருமையை காட்டணும்ன்ற தன்னுடைய ஈகோல இருந்து தன்னுடைய கர்வத்தில இருந்து வர்றது. இந்த மாதிரி ரெண்டு. இது பாத்திர பேதே விவட்சிதா, எதிரி யாருங்கிறத பொறுத்து இது தீர்மானம் பண்ணணும். அதனால என்ன பண்றான், ரதிஜஸ்வயி வாமோரி சத்ரோ உற்சாகதா, அந்த அஞ்சுல இருந்து வர்றதுங்கிறது குழந்தைகள்கிட்ட பெண்கள்கிட்ட இவாழ்கிட்ட எல்லாம் காட்டுறது இருக்கு இல்லையா, உறவுக்காரங்கிட்ட அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி இவாழ்கிட்ட அப்பா அம்மாட்ட நம்ம காட்ட போறது இல்லை, அப்பா அம்மா குழந்தைகள்கிட்ட காட்டுவாளா இருக்கும். ஸோ இவாழ்கிட்ட இந்த மாதிரி காட்டுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ரசிஜா. அந்த 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 அதாவது கொஞ்சம் போர்சிபிளான அன்பு, ரொம்ப வேகமா காட்டுற அன்பு இருக்கு இல்லையா, அது ரசிஜா, அது அன்புல இருந்து வருது. சத்ருக்கள்கிட்ட காட்டுறது உற்சாகஜா, நம்மளுடைய கர்வத்தில இருந்து வருது அப்படின்றது. துக்கதஸ் பிரதமஸ்தாந்தே துக்கதஸ்ட அரிஜஸ்மிருதா, முதல்ல இருந்து ஆரம்பத்துல விரும்புற அது யார்கிட்ட காட்டுறோமோ அவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மையில அது சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த உற்சாகங்கிறது எதிரிகளுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். துக்கதஸ்ட அரிஜஸ்மிருதா ஜானாமியகம் வராரோகே பவத்யா மானசந்தில ரதி சங்கிராம பாவத்தே ஹிருதியே பரிவர்த்ததே. நீ இதுதான் முதல்ல இருக்கிறது தான், அதாவது ரசிகம் அன்புல இருந்து வர்றதுதான் நீ சண்டையில மீன் பண்ணிருப்பேங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ரதி சங்கிராம பாவத்தே ஹிருதியே, அதுதான் உன் மனசுல இருக்கணும். இதி தஜ்ஜம் விதித்வாமாம், இதை நன்கு, தஜ்ஜம்னாக்கா அந்த மாதிரி விஷயங்களை நன்கு அறிவு, தஜ்ஞம் அதை அறிபவனாக, சண்டையினுடைய தன்மையை அறிந்தவனாக, மாம் விதித்வா தஸ்தகாசம் நராதிபா, அதனால தூதன் நீ அனுப்பிச்சு நீ சண்டையை விரும்புறேன்னு வந்து சொல்லிட்டான். வாஸ்தவத்துல என்ன சண்டையை விரும்புற என்ன எதுங்கிறது தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சு அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, அதை கன்வின்ஸ் பண்றதுக்காக ராஜா என்ன அனுப்பிச்சிருக்கான். பிரேஷியமாசு சும்போதியோ பலேன மகதாவிரதம், இவ உண்மையில உற்சாகமான சண்டையை விரும்புறதா இருந்தாலும் பலேன மகதா பெரிய படையோட போ. நீ இப்ப வந்து ரசிகமான சண்டையை பத்தி பேசுறதா இவ்வளவு பெரிய படை எது, அதுவும் அசாதுக்கள் எதுக்குனாக்க, ஒருவேளை உற்சாகத்தை நினைச்சுட்டாள்னாக்க இவ்வளவு பெரிய படையோட வந்திருக்கும், இந்த படையை உன்னால எழுத்து நிக்க முடியுமா, 60,000 பேரை உன்னால எழுத்து நிக்க முடியுமா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவ்வளவு பேரு சேர்ந்து நிற்கும் போது நீ எந்த மூலைக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் பலேன மகதாவர்த்தம் பெரிய படையுடன் சூழ்ந்தவனாக. சதுராசி மகாபாகே யுவர் இன்டெலிஜென்ட் கேர்ள், துணுமே வச்சனம் மிருது பஜ சும்பம் திருலோகேசம் தேவகற்ப நிபர்கணம், தேவர்களுடைய கர்வத்தை அடைக்கிற சும்பனை அடை. பட்டராகி பிரியா பூத்வா புங்ஷ போகான் அனுச்சமான், அவனுக்கு பட்ட மகிழ்ச்சியாலாம் இந்த லோகத்துல இருக்கிற சுகங்கள் அனுபவிக்கலாம். ஏஷித்வாம் மகாபாகு சும்பம் காம பலாத்தவித்து, நீ ஜெயிக்கணும்னு சொன்ன இல்லையா, அதனால இந்த ரத்தி சண்டையில ஏதாவது ஒண்ணுன்னா சும்பன் என்ன பண்ணுவான், அந்த சண்டையில ஒண்ணு ஜெயிக்க முடியும். சித்ரான் குரு ஆவாம்சம் சோபி பாவான் கரிஷதி, நீங்க 2 பேரும் என்ன உங்களுடைய மனசுக்கு பிடிச்சமான என்ன, யூ கேன் ஷோ யுவர் ஃபீலிங்ஸ் யுவர் பீப்புள், விசித்திரமான பாவங்களை. பவிஷ்யதி காலிகேயும் தத்திரவை நர்மசாட்சி, இந்த காலிகையும் உனக்கு துணையா நீ கூப்பிட்டுக்கலாம். ஏவம் சங்கர யோகேன பதிர்மே பரமார்த்தவித்து, அதனால நீ கேட்ட சண்டை still offered to you. ஜித்வாத்வாம் சுகசையாயாம் பரிசிராந்தாம் கரிஷ்யதி. So that's possible. Still the fight is there. ரத்த தேகாம் நகாகாதேகி தந்தைஷ்ட கண்டிதாதராம் வேதத்திலின்னாம் பிரபக்னாம் துவாம் சம்விதாஸ்தி பூபதிஹி, அந்த சண்டையினுடைய எஃபெக்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். பவிதா மானசக்காமோ ரதி சங்கிராம ஜஸ்தவ தர்த்தனாத் தர்த்தனாத் வச ஏவாஸ்தே சும்ப சர்வாத்மனா பிரியே, அண்ட் சும்பா will be under your control. வச்சனம் குருமே பட்சியம் சித்தகிருச்சாப்பி பேசலாம், என்னுடைய வார்த்தையை நீ கேளு, அது உனக்கு நல்லது, பட்சியம் நல்லது, சித்தகிருத்து உனக்கு நல்லதையே செய்யும். பஜ சும்பம் கணாத்தியக்ஷம், சும்பம்ங்கிற சாதாரண இல்ல, எல்லாருக்கும் சேர்ந்த அதிபதி கணாத்தியக்ஷம். He is the leader of all Ritini and all forces. மானனியா அதி மானினி மந்தபாகியாஸ்த தேனோனம் அஸ்திர யுத்த பிரியாஸ்திரியே, யார் வந்து வாஸ்தவத்துல அஸ்திர பிரியர்களா, those who like weapons and யுத்த பிரியர்கள், சண்டையிலேயே பிரியமா இருக்கிறவங்க இருந்தாலும் மந்தபாகியாக, ஏன்னா அவள் என்ன பண்ணுவாரா, உடம்புல அடிபட்டு ரத்தம் காயம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க போறா. என்ன தகரு சாசி, அதனால உனக்கு அது லாய்க்கு இல்லை. உடம்புல எல்லாம் அடிபட்டு ரத்தம் காயம் எல்லாம் பட்டுதுன்னாக்க அதெல்லாம் புண்ணாகி சீக்கிரமா ஆறாது, அதுக்கு வைத்தியம் இதெல்லாம் நிறைய கஷ்டம். அதனால என்ன தகரு சாசி, யுவர் பாடி டஸ் நாட் டிசர்வ் ஆல் தோஸ் திங்ஸ். சொல்றத வல்லதே அசோகம் குரு ராஜானம், அசோகம்னா ஒரு ட்ரீ, இந்த ட்ரீ வந்து சாதாரணமா பூக்காதான். இதை பூக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்க தோகதம்னு ஒண்ணு சொல்லுவா, ஒரு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர். இந்த ஃபெர்டிலைசர்ங்கிறது என்ன பண்றாங்கனாக்க, நம்ம பூமியில வந்து இந்த உரங்கள்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி உரங்கள் மட்டும் இல்லை, இந்த மரங்கள்லாம் பூக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்க, நல்ல ஒரு அழகான பெண் வந்து என்ன பண்ணுவா, தன்னை ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை போய் அந்த இடத்துக்காலால அந்த மரத்தை வெட்டி உடைக்கணும்.
இடது காலால் இந்த மரத்தை வெட்டி வச்சா அந்த மரம் ஒரு 3 நாள்ல பூக்குமா. இதெல்லாம் பாதாகாதா தசவுகான்னு இதெல்லாம் பெருசா வர்ணிப்பா. இதுல காவியங்கள் எல்லாம் வர்ணிப்பா இந்த மாதிரி அசோக மரம் பூத்துதுன்னு. அந்த மாதிரி தீபுசேகா குரபகா இந்த பகுல மரம் இருக்க பாருங்க, மகிழ மரம் பூக்காமையே இருந்ததுன்னாக்க வாய் நிறைய தேன் மாதிரி இருக்கு பாருங்க. அதை வாயில இருப்பிண்டு அதனுடைய காலில் இப்பவும் பார்த்திருக்கோம். இந்த முருங்கை மரம் காய்ச்சவே இல்லைன்னாக்க அந்த முருங்கை மரத்துக்கு வெறும் உரமெல்லாம் போடாம செருப்பு கட்டி விடுவா. செருப்பு கட்டி மரத்தை தொங்க விட்டா அந்த முருங்கை மரம் காய்க்கும் அப்படின்னு, காய்க்காத முருங்கை மரம் காய்க்கும்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த பூக்கிறதுக்குன்னு ட்ரெடிஷனலா சில விதமான ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருக்கா இல்லையா. அந்த மெத்தட்ல அசோக மரம்ங்கிறது என்னாகும், காலால உதைக்கிறதுனால இது பூக்கிறது. அந்த மாதிரி எங்க ராஜாவை நீ ரத்தியில காலால உதைச்சு, அதாவது எந்த சண்டை ஜெயிக்கணும்னு நினைச்சியோ அந்த சண்டையை நீ போடலாம். ஜெயிச்சு அவன் அசோகம் குரு, அசோகம்னா சோகம் இல்லாதவனாக செய். இப்ப உன்னை விரும்பி நீ அடையாததுனால, நீ வராததுனால சோகத்தோட இருக்கானோ இல்லையோ, அதனால அவனை சோகம் இல்லாதவனாக செய். அசோகம் குரு ராஜானம் பாதாகாத விகாசிதம். அந்த இடத்துல தோகதம்னு அதை பத்தி என்ன சொல்றாரோ, மரங்களை பூக்க வைக்கிறதுக்கு என்ன சொல்றாரோ அந்த விஷயத்தையும் சொல்ற. பகுலம் தீபுசேகேன ததா குரபகம் குரு, அதையும் அதாவது அதுவும் பூக்கும்படி செய். பகுலம்னா மகிழ மரம், அதுவும் பூக்குற மாதிரி செய்யுன்னு இந்த விஷயத்தை சொல்ற. சொல்லிட்டு தூம்ரலோச்சனன், அதாவது தூம்ரலோச்சனன் சொல்றாரு யாசர் இந்த கதையை ஜனமேஜியிட்ட சொல்ற. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சண்டை போடுற வழியை பாரு. நம்மால் கேட்டு என்ன பண்றா, அடுத்த அத்தியாயத்துல தூம்ரலோச்சனுடைய வதம் நடக்கிறது. என்ன வதங்கிறது